வயநாடு மாவட்டம் இந்த சூரல்மலை முண்டகை இந்த பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 150க்கும் மேற்பட்ட உடல்கள் தற்போது வரை மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த முண்டகை பகுதி என்பது சுமார் 350க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருந்திருக்கின்றன. இங்கு இருந்த மக்களின் கதி என்ன என்று தெரியாத அளவிற்கு இந்த பகுதியினுடைய நிலை மாறியிருக்கிறது. இந்த பகுதியில் இருந்த அனைத்து வீடுகள், அதாவது சுமார் ஒரு 80% வீடுகள் மண்ணில் புதையுண்டு கிடக்கின்றன. மீதி வீடுகள், இங்கிருந்த வீடுகள் அனைத்தும் காட்டாற்று வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. இந்த சூழலில் தொடர்ந்து நேற்று காலை முதல் இங்கிருந்து ஏராளமானோரின் உடல்களானது மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் நிலச்சரிவில் சிக்கி வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இங்கு இருக்கக்கூடிய ஒரு வீடுகளையும் நாம் நேரடியாக காணலாம். ஒரு வீடுகளும் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்து பல்வேறு வீடுகள் சிதிலமடைந்து காணப்படக்கூடிய நிலைதான் இன்று காணப்படுகிறது. இந்த இடத்தில் ஒரு வீடுகளின் அடியிலும் இருந்த நேற்றைய தினம் காலை முதலே வீட்டின் அடியில் மண்ணில் புதைந்து கொண்டு கிடந்த 150க்கும் மேற்பட்டோரின் உடல்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு வருகின்றன. இன்று காலை முதல் 10க்கும் மேற்பட்டோரின் உடல்களானது மீட்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் தற்போது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முண்டகை பகுதியில் ஒரே இடத்தில் 13 பேரின் சடலங்கள் என்பது இங்கு இருப்பதாக தகவலானது தற்போது வெளிவந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சடலங்களை மீட்கும் பணியானது தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று தற்போது நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய காட்சி இந்த முண்டகை பகுதியிலிருந்து சுமார் ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வெள்ளரிமலை என்ற ஒரு பகுதி. இந்த வெள்ளரிமலை பகுதியிலும் இதே போன்ற ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளரிமலை பகுதியில் சுமார் 26 வீடுகள் இருந்ததாக கூறப்படுகிறது. அந்த 26 வீட்டில் இருந்தவர்களின் கதி என்ன என்பது தற்போது வரை தெரியாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த இடத்தில் இருந்த வீடுகள் சுவடுகளே இல்லாத அளவிற்கு அந்த இடம் காணப்படுகிறது. அந்த இடத்தில் அங்கு இருந்த மக்கள் இந்த காட்டாற்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனரா அல்லது அந்த இடத்திலேயே மண்ணில் புதையுண்டு கிடக்கின்றனரா என்ற ஒரு ஐயப்பாடு என்பது தற்போது வரை நிலவுகிறது. அந்த இடத்திற்கு தற்பொழுது வரை மீட்பு படையினரால் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல் தான் காணப்படுகிறது. ஏனென்றால் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய எந்த ஒரு பாதையும் சரியான ஒரு பாதை இல்லாத காரணத்தினால் அந்த பகுதிக்கு செல்ல முடியவில்லை என்று கூறப்படுகிறது. அதே வேளையில் அந்த இடத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அந்த பகுதிக்கு செல்ல முடியுமா என்பது குறித்து ராணுவத்தினர் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். காலையில் அந்த பகுதிக்கு அவர்கள் செல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் காலையில் அவர்களால் செல்ல முடியவில்லை. தற்பொழுது இந்த இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி, இந்த ஸ்லாப், அதாவது ஒரு வீட்டினுடைய மேற்கூரையானது, இந்த வீட்டினுடைய மேற்கூரையான அந்த பகுதியில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திற்கு அடுத்த இருக்கக்கூடிய பகுதியில் தான் சுமார் 13 உடல்களானது அங்கு இருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது. தற்பொழுது ஹிட்டாச்சி இயந்திரம் மூலமாக இந்த மீட்பு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இன்றைய தினம் அதாவது உடல்களை எடுக்க முடியாத இடத்தில் அதிக திறன் கொண்ட இயந்திரங்களை உபயோகித்து அந்த சடலங்களை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என கேரள மாநில ADGP தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் தான் தற்போது இந்த ஒரு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.